பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம், ஜெயின். ஒரு 3 நாடுகள் சேர்ந்து ஒரு சமிட் கொடுத்துருக்காங்க. மெக்கா சமிட். ஆமா, சவுதி, துருக்கி, பாகிஸ்தான். இதை தாண்டி பாகிஸ்தான் ஒண்ணு சொல்றாங்க. எப்படி நேட்டோன்னு ஒண்ணு இருக்கோ, இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு நேட்டோன்னு ஒண்ணு வேணுங்கிற மாதிரி வேற சொல்றாங்க. என்ன இந்த இம்பாக்ட்னால நமக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? நேட்டோ முதல்ல இருக்குதா இல்லையா? அப்புறமா நேட்டோ இருக்குதா இல்லையான்ற கேள்விக்கே ட்ரம்பால பதில் சொல்ல முடியல, ஜெர்மனியால பதில் சொல்ல முடியல, யூகேயால பதில் சொல்ல முடியல, இஸ்ரேலால கூட பதில் சொல்ல முடியல. ஸோ இது ஒரு பக்கம் தூரம் வச்சிருங்க. அதுக்கப்புறமா இஸ்லாம் நேட்டோன்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, எதுக்காக உனக்கு தனியா இஸ்லாமிக் நேட்டோன்னு ஒன்று தேவைப்படுது? முதல்ல ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு எதுக்குப்பா புதுசாக இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னா, நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன். இது இட் இஸ் டோட்டல் அட்டர் ஃபெயிலியர் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த 3 நாடுகளுமே ஒரு வகையில் ஒரு மேற்கத்திய நாடுகளால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆளப்படும் நாடுகளாக தான் இது முடித்து பார்க்குறேன். இந்த 3 நாடுகளுமே ஒரு சுயாதீனமாக ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நாடுகளாக நாம் பார்க்கல. மற்றவங்கெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 3த்தையுமே தனித்தனியாக பிரித்து பார்த்துருவோம். முதல்ல சவுதி அரேபியாவுடைய ராணுவம் அப்படின்றது அமெரிக்கா ராணுவத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் பார்க்குறேன். 1945 காதலர் தினம், அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கப்பல் மேலே அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் சவுதி அரேபியாவோட ராஜாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. சவுதி அரசரும் சேர்ந்து, அமெரிக்கா ராணுவம் சவுதி அரேபியாவில் இருக்கும், எண்ணெயை நீர்த்துக்க பாதுகாப்பை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆயில் ஃபார் செக்யூரிட்டி. அதுக்கப்புறமா பெட்ரோல் டாலர் சிஸ்டம் வருது. பெட்ரோல் டாலர் சிஸ்டம்ல ஆயில டாலர்ல மாத்திரம் தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை முதல்ல கொண்டு வந்த நாடு சவுதி அரேபியா. ஸோ இப்போ எனக்கு ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்லுங்க, சவுதி மேல கை வச்சா அமெரிக்கா வருமா வராதா? வந்துதானே ஆகணும். இதில் ப்ராப்ளம் இருக்கா? ஓரமா வச்சிருங்க. துருக்கி, ஒட்டமன் டர்க்ல இருந்து துருக்கி தனி நாடா பிரிச்சு துருக்கியே அப்படின்னு ஒரு நாடு இப்போ பேரை மாத்திருக்காங்க. நியூமராலஜி படி நம்ம ஊர்ல ஏதாவது பிரச்சனை வச்சா பேரை மாத்திடுறதுன்னு, அது மாதிரி நியூமராலஜி படி பேரை மாத்திருக்க புது நாடு துருக்கியே. அந்த துருக்கியை குரூப்ல டூப்பு, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா குரூப்லயும் இருப்பார் அவர். இயூல இருப்பார், அப்புறமா நேட்டோல இருப்பார், இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு ஓஐசி அதுல இருப்பார், ஆசிய நாடுகளோட கூட்டமைப்பில் இருப்பார், யூரோப்பியன் யூனியன்லயும் இருப்பார். எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நாடு துருக்கி. சரி, துருக்கி மேல கை வச்சா நாட்டோ வருமா வராதா? நாட்டோ நாடு எப்படி வராம இருக்கும்? ஆப்வியஸா வரும். ஆர்டிகல் 5 இன்வோக் ஆகும், நேரா உள்ள வருவானுங்க, பொழந்துருவாங்க. துருக்கி மேல கை வச்சா யாரா இருந்தாலும் அடிப்பாங்க. முடிஞ்சிச்சா? இப்ப நான் சொன்ன 2 நாடுமே ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்காங்க. பாகிஸ்தான் கேட்கவே வேணாம். 1947 இருந்து இன்னி வரைக்கும் யூகேவும் யூஎஸும் சேர்ந்து படி அளக்குறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுல போட்டு துவம்சம் பண்ணல, கூட்டத்தில் பெருக்கலமா ஸ்டிக்கர் ஒட்டி நின்னானுங்கல்ல, நிற்கும் போது எங்க போய் கதறினானுங்க? அசீம் முனீரும் சபா ஷெரீஃபும் போய் அப்படியே காலில் ஊந்தானுங்களே, எங்க ஊந்தாங்க? யூஎஸ் காலில் தானே ஊந்தாங்க. ட்ரம்ப் தானே சொன்னாரு, நான் போற நிறுத்தினேன், மகாபாரத போற நிறுத்தினேன், அப்புறமா ராமாயணத்துல ராமருக்கு போற நிறுத்தினேன்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினேன்னு சொன்னார்ல. எதுக்கு சொன்னாரு? பாகிஸ்தான்ல அடி வாங்கினா உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்க வேண்டாம். பாகிஸ்தான் மீது என்னதான் பண்ணாலும் அமெரிக்கா வரும். அது ஒசாமா பின் லாடனே அந்த ஊர்ல குப்பை கொட்டினாலும் 20 அடி காம்பவுண்டுக்குள்ள அவனுக்கு என்னடா வேலை, 1.5 வருஷமா 2 வருஷமா சோறு போட்டு இருந்தீங்களாடா, 10 வருஷமா அவங்க சாப்பிட்டு இருந்தானேடான்னு கேட்க மாட்டாங்க. ஆனாலும் யூஎஸ்ஏ பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்ப பாகிஸ்தான் மேல கை வச்சா பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லா ராணுவ தலைவர்களும் இப்பதான் சைனா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஎஸ் தான். ஓகேவா? அப்ப பாகிஸ்தான் மேல கை வச்சா யூஎஸ் தானே ஆகணும். இப்ப மொத்தம் எதுக்கு புதுசா இவங்க 3 பேர் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னா, யூஎஸ், யூகேவை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட முக்கியமாக நேட்டோ எல்லாத்தையும் போட்டு சதைச்சிட்டாங்க இந்த ஈரான் போரில். அதுக்கப்புறமா சப்போஸ் அடி வாங்கினா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு தேவைப்பட்டது. ஒரு சந்தர்ப்பவாத கூட்டமைப்பாக தான் இதை நீங்கள் பார்க்கணுமே தவிர நமக்கு இதனால ஏதாவது இம்பாக்ட் இப்படிதான் நம்ம ஆளுங்க எழுதிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்தான்ல, 3 பேருக்கு காமனாக ஏதாவது ஒன்று இருக்கா? எதிரி ஒன்றா இருக்கணும். இப்போ இஸ்ரேலும் இந்தியாவும் ஒன்றா இருக்கா? இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டமைப்பு ஒன்றா இருக்கா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு அஜெண்டா இருக்கா? ஏதாவது பெரிய பிரச்சனை, லார்ஜர் பிக்சர் பார்த்தீங்கன்னா பெரிய அஜெண்டான்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டெரரிசம் ஒழிக்கணும். முக்கியமா அடிப்படைவாதம், 2 பக்கமும் அச்சுறுத்தல் இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இருக்கிற மாதிரி, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற மாதிரி
உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கு இந்த பிரச்சனைன்றது இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ காமனா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது பாகிஸ்தான் வந்ததுன்னா வேற விஷயம். ஆனா சவுதி அரேபியாவும் இந்தியாவும் நல்ல நட்பு நாடா இல்லையா? சவுதியோட இளவரசரும் இந்தியாவோட பிரதமரும் அண்ணன் தம்பி அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு 2 பேர் இருக்காங்க. அப்ப பாகிஸ்தானை போட்டு அடிச்ச உடனே சவுதி அரேபியா இது வரைக்கும், நான் சொல்றது 1947 இருந்து இன்னி வரைக்கும் சவுதி அரேபியா தான் கேள்வி கேட்டிருக்கா? சவுதி ஆர்ம் சப்ளை பண்ணிருக்கா? துட்டு குத்துருக்கா? இல்ல. சண்டை போடு, நான் உனக்கு வந்து உன் பின்னாடி நிக்கிறேன், இந்தியாவை வந்து அழிக்கிறதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், இந்தியாவை எதிர்த்து நீ போராடுன்னு சவுதி அரேபியா ஏதாவது கொடுத்துருக்கா இது வரையும்? இல்ல. சரி, அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். சவுதி அரேபியாவுக்கும் துருக்கிக்கும் ஏதாவது பெரிய ஒத்துமை இருக்கா அப்படின்னா, சவுதி அரேபியா வந்து துருக்கி கிட்ட இருந்து தான் மெக்கா மதீனாவோட கண்ட்ரோலை எடுத்தது. மெக்கா மாஸ்க்கு, மதீனா மாஸ்க்கு, அல்-அக்ஸா மாஸ்க்கு, 3 மசூதி இருக்கு. இந்த 3 மசூதி தான் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப புனிதமான மசூதின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே முதல்ல துருக்கி இருக்குல்ல, அட்டாமன் டர்க்கு அவங்க கிட்ட இருந்த இடம் எல்லாமே. ஸோ அதுல இருந்து புடுங்கின இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? துருக்கி கிட்ட இருந்து வாங்கின இடம், அட்டாமன் டர்க்கு கிட்ட இருந்து வாங்கின இடம் தான் மெக்காவும் மதீனாவும். இன்னைக்கு இவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? காலங்காலமா அவன் கண்ட்ரோல்ல இருந்த இடத்த இவன் வாங்கிட்டான் இந்த அமெரிக்காவோட சப்போர்ட்ல அப்படின்றது துருக்கியில இருக்கிறவனுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சல் காலிஃபேட் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் தலைநகரமா இருக்கணும், ஒரு பெரிய ஒரு ராஜாங்கமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து ஏன் நம்ம ஊர்ல மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருக்காருல்ல, அவரே இங்க உண்ணாவிரதெல்லாம் இந்த துருக்கியை அதை எல்லாம் பண்ணாங்கல்ல, அது வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான், துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணி தான், சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ அப்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கின இடம் தான் இந்த மக்கா மதீனா. ஸோ அப்ப அவங்க 2 பேருக்குமே தகராறு இருக்கு. சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு டைரக்டா இந்தியாவுக்கு எதிராக சப்போர்ட் பண்ண போறது இல்லை. பாகிஸ்தானுக்கு இந்தியா தான் மிகப்பெரிய எதிரி. துருக்கிக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா ஈராக்கு, சிரியா, குர்திஸ் பீப்புள் இருக்காங்களா அவங்க, இஸ்ரேல். எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, அப்ராமிக் அக்கார்ட்ல துருக்கி இவங்க சைன் பண்ணியிருக்காங்க, சவுதி அரேபியா சைன் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. துருக்கி இஸ்ரேல் மீது தாக்குதலோ இல்லை இஸ்ரேல் வந்து துருக்கி மேல தாக்குதல் பண்ணா சவுதி அரேபியா தாக்குதல் பண்ணுமா? இஸ்ரேல் வந்து துருக்கி மேல தாக்குதல் பண்ண உடனே சவுதி அரேபியா துருக்கி மேல தாக்குதல் பண்ணுமானா ஸோ இப்போ தேவையே இல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு சொன்னேன், கரெக்டா இருக்கேன். ஸோ இவன் அவன் கூட போக மாட்டான், இவன் மேல அடிச்சா இவன் வந்து காப்பாற்ற மாட்டான்ற மாதிரி ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டணி இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல பெருசா நம்ம ஊர்ல பயப்படுற மாதிரியோ நம்ம ஊர்ல பேசுற மாதிரியோ நீங்க ஒண்ணுமே இல்லை. எழுதுனீங்கன்னா எவ்வளவு பெருசா வேணா சப்போர்ட் பண்ணி எழுத முடியும். ஆனா அடிப்படையில் இது ஃபெயிலியரான ஒரு கூட்டமைப்பு அப்படின்றத நம்ம சொல்றோம். நம்ம லோக்கல் அரசியல் கட்சி எல்லாம் கூட்டமைப்பு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் 2014 இங்க நான் லோக்கல் பேசுறதுல இருந்தாலும் நான் சொல்றேன், மதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தது. நல்ல வேலை ஜெயிக்கல, ஜெயிச்சிருந்தாலும் ஒன்னா இருக்க போடல, அது வேற விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் இது. ஸோ அதனால இது அடிப்படையில் 2 பேருக்கும் ஒத்து போல. ஸோ பேரளவுல அரசியலுக்காக ஒரு கூட்டணி, இதை வந்து அவங்களே சொன்னாங்க அந்த சமயத்துல, வேற வழி இல்லைங்க அதனால ஒரு கூட்டணி அப்படின்ட்டு அந்த சமயத்துல. அதுதான் வந்து சந்தர்ப்பவாத கூட்டணியை மாதிரி இதை எடுத்துக்கணும், நம்ம இதுல வர எதுவும் கிடையாது. ஸோ அதனால இது இந்த மாதிரி கூட்டணி வைக்கிறதுன்றது உலகத்துல அமெரிக்கா இந்த இடத்த விட்டு போச்சுன்னா ஒருத்தன் பார்த்துக்கோங்கடா, நான் இதுக்கு சம்மந்தம் இல்லை, தோத்தது நீங்க தான் தோத்துட்டீங்க, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவான். அவ்வளவு. அதுக்காக தான் இது வச்சிருக்காங்களே தவிர இந்தியா பாகிஸ்தான் போர் வந்ததுன்னா இந்தியா பாகிஸ்தானை போட்டு அடிச்சா சவுதி அரேபியா வரப்போவது இல்லை. துருக்கி வேணா ஆயுதம் கொடுக்கலாம், சரி. அப்படியே ஆப்போசிட்டா எடுத்து இஸ்ரேல் துருக்கியை போட்டு அடிக்கும் போது சவுதி அரேபியா இஸ்ரேலை தாக்க போவது இல்லை, சரி. இஸ்ரேல் வந்து பாகிஸ்தானை தாக்குச்சுன்னா துருக்கி இஸ்ரேலை தாக்க போவது இல்லை. நான் சொன்ன 3மே இதுதான் நடக்க போகுது. கட்சியில இது 3 தான் நடக்க போகுது. இது 3 நடக்கும் போது இந்த 3 பேருமே சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறாங்க. இந்த கையெழுத்து போட்டு அந்த இங்கு கூட காஞ்சிருக்காது, ஓகேவா? அன்னைக்கு காலைல போட்டாங்க கையெழுத்து, சாயங்காலமே யமன் ஒரு நாடு இருக்குல்ல, ஈரானோடைய நட்பு நாடு யமன் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கீழே இருக்கு, சவுதி அரேபியா மேல தாக்குதல் பண்ணிட்டான், அது பத்தி எரிஞ்சுது அந்த ரிஃபைனரி. சரி, துருக்கியும் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருந்தாங்க நீங்க தான் சொல்லணும். இப்ப இன்னொரு செய்தி நம்ம பார்த்துருப்போம், ரஷ்யாவை தாக்குதல்ல இப்ப உக்ரைன் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப குழந்தைகள் மேல எல்லாம் பண்ண, அது 2014 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க.
என்ன நடக்குது? ரஷ்யா பின்வாங்கி ரஷ்யா பின்வாங்கறதெல்லாம் இல்லைங்க. ரஷ்யா அதாவது நரேட்டிவ் எப்படியான செட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேற்கத்திய நாடுகளால் கீவ் நகரம், அதாவது முக்கியமா சொல்லணும்னா உக்ரைன் முழுக்க இட்ஸ் இன் ஷாம்பிள்ஸ் நோ. எவ்வளவு வேணா நரேட்டிவ் செட் பண்ணலாம், குழந்தைங்களை மாத்திரம் தான் உங்களால சாவடிக்க முடியும். ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராக உங்களால எதுவும் பண்ண முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களை எப்படி ஈரான்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க மேல எப்படி தாக்குதல் பண்ணாங்களோ அது மாதிரி உக்ரைன் வந்து 2014 இருந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு. ரஷ்ய மொழி பேசக்கூடிய பாப்புலேஷன் மீது வன்மத்தை கொண்டு டெய்லி தாக்குதல் பண்ணதுனால தான் இந்த போரே வந்தது. இது வந்து போரே கிடையாது, இது வந்து ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷன் அப்படின்றது தான் ரஷ்யா சொல்றது. அது மீட்பெடுப்பு அப்படின்ற அந்த பகுதிகளை மீட்புன்னு தான் சொல்றாங்க. இந்த குழந்தைகளை கொள்றதுன்றது உக்ரைனுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து கை வந்த கலையா இருக்கு. 2014 இருந்து இங்க சென்னையில இருக்கக்கூடிய ரஷ்யன் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஆழ்வார்பேட்டையில இருக்கு, கஸ்தூரி ரங்கன் ரோட்ல இருக்கு. அங்க வந்து ஒரு புகைப்பட கண்காட்சி வச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் எப்படி குழந்தைங்களை கொல்லுது, எப்படி வந்து பள்ளிக்கூட குழந்தைங்களை கல்லூரி மாணவர்களை கொல்லுது, பத்திரிகையாளர்களை, அதாவது நம்ம எல்லாருமே சொல்றேன், பத்திரிகைக்காரங்களை நம்ம ஊர்ல எல்லாம் உள்ள பேசுறாங்கல்ல, உக்ரைன் போங்க இப்படி தெரியும் எப்படி நடத்துறதுன்னு. பத்திரிகைக்காரங்களை கொல்றது, பத்திரிகைக்காரங்களை கார் அதாவது கிராஸ் ஃபயர்ல சாவறதுன்ற, பத்திரிகைக்காரன் போற காரை பத்திரிகைக்காரன் போறான்னு தெரிஞ்சு பாம்பு வச்சு சாவடிக்கிறது, இதெல்லாம் உக்ரைன் பண்ணின்னு தான் இருக்கு. ஆனா இதை பத்தி மேற்கத்திய நாடுகள் எழுதாது. ஆனா அவங்களோட வேணுன்றப்பட்ட ஒரு நாடா இருக்கு அப்படின்றது தான் தவிர உக்ரைன்ல வந்து குழந்தைகளை கொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப நாளா நடக்கிற விஷயமா தான் நம்ம பாக்குறோம். உக்ரைன் ஜெயிக்கிற மாதிரிலாம் தெரியலங்க. உக்ரைன் வந்து பெரும் பெரும் சேதத்தை சந்திக்கிறார்கள். ஒடிசான்னு ஒரு இடம் இருக்கு, ஒடிஷா நம்ம ஊரு, ஒடசா அப்படின்ற இடம் உக்ரைனுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்றது எடுத்துக்கலாம். கிரிமியா எப்படி வடகிழக்கு பகுதி, அதாவது தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அது வந்து இப்போ ரஷ்யாவுடைய ஃபுல் கண்ட்ரோல், அது அவங்க எலெக்ஷன் நடத்தி அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ கார்கோவ்ல இருந்து ஒடிசா வரைக்கும், அதாவது வடகிழக்குல இருந்து தென்மேற்கு வரைக்கும் குறுக்கால ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த மொத்த பகுதியுமே அவங்க மீட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கீவ் ரஷ்யாவா, அதான் இது உக்ரைனுடைய பாதிய, உக்ரைனுடைய ஒரு 30% வச்சுங்களா, 30-40% மக்கள் ஆதரவு இருக்கா? இல்ல மக்கள் ஆதரவு இருக்கிறதுனால தான் இங்க பிரச்சனையே. மக்கள் ஆதரவு இருந்தது அந்த சமயத்துல, இப்பவும் இருக்கு, இனிமேலும் இருக்கும். அதெல்லாம் ருஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுடைய பகுதி அது. அது வந்து உக்ரைன் தான். உக்ரைனுக்கும் ரஷ்யன் மொழிக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ருஷ்ய மொழி மாணவன்றதுனால சொல்ல முடியும், அதனால ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நாகப்பதனியா தான் வெளில இருக்கிறோம் தூண்டி விட்டு இந்த அதுலயே அந்த அந்த மாமா கேரக்டர் ஒன்று வரும்ல புலிகேசியில, சொல்லும் 2 பேருமே மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் நம்ம நல்லா இருக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க நடக்குது. நாகப்பதனி அந்த மாதிரி மொழி டிஃபரன்ஸ் தான். ஆனா அந்த மொழி பேசுவதற்காகவே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. அந்த மக்களை வந்து ரஷ்யன் என்ன சொல்றது லாங்குவேஜோடைய மக்கள் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது அதே மாதிரி தான். ஸோ சேம் எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஆனால் அது ரொம்ப வருந்தத்தக்க செயல். இதை வந்து மற்ற நாடுகள் ஒத்துக்கிறாங்க அப்படின்றது தான் காரணம். இறுதியான கேள்வியா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு, ஈரான்லேருந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க, முடிவும் பார்த்தாங்க, முடியலை. கடைசியில் இப்போ பார்த்தா ட்ரம்ப்போட கோரிக்கையை ஈரான் முடியுதோ முடியலையோன்னு சொல்ல போய் இஸ்ரேலோட பிரதமரே முடியாதுன்னு சொல்லிட்டாராமே. ஏங்க ட்ரம்ப் வந்து இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் பார்க்கறதுக்கு வழி தேடுறாரு. இந்த மேஸ் மாதிரி, அதாவது இந்த மேஸ், இந்த கிறிஸ்டல் மேஸ் ஒரு கேம் இருக்கும் முன்னாடி, நடுவில் போய் எடுத்துட்டு வரணும்னு உள்ள போயாச்சு, மாட்டியாச்சு, சக்கர யுகத்துக்குள்ள மாட்டின அபிமன்யு மாதிரி இருக்காரு. இப்போ ஒரு வெளில வர்றதுக்கு வழி தெரியல. இங்க என்ன பண்றான்னா ஈரான் வந்து நிறைய விஷயங்களை கேட்கறான். அந்த ஈரான் சொல்றதெல்லாம் இவர் கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாள் இவர் நிக்க அதாவது இதுக்குள்ள ஈரானுடைய போர்ல அவர் நிக்க அவருக்கு லாஸ் ஜாஸ்தி ஆகுது. அமெரிக்காவில் இருக்க பொருளாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு. அமெரிக்காவுடைய என்ன சொல்றது நல் பேர் அப்படின்னு அதாவது இருந்ததுல முன்னாடி, அது கூட இப்ப கிடையாது. எல்லாருமே நீ ஏன்டா அங்க போனன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நட்பு நாடுன்றது எதுவுமே கிடையாது. இப்ப ஈரான் என்னென்ன கேட்கறான்னு பார்ப்போம். ஏன்னா இப்ப ட்ரம்ப் கிட்ட ட்ரம்ப் கார்டு இல்ல. ட்ரம்ப் கிட்ட இருக்கிறது எல்லாமே ஜோக்கர் தான். ட்ரம்ப் கார்டு யார்கிட்ட இருக்குன்னா ஈரான் கிட்ட இருக்கு. இவன் மாட்டினான சிக்கனா இவனை வச்சு என்ன நல்லா இந்த சைக்கிள் முன்னாடி விடுவோம் தெரியுமா, வடிவேலு காமெடியில சைக்கிள முன்னாடி வந்துட்டு ஒரு பையன் இவன் வச்சு எவ்வளவு சாதிக்கலான்ற மாதிரி இப்ப ட்ரம்ப் வச்சு சாதிக்கலான்னு ஈரான் முடிவு பண்ணிட்டாங்க. முதல்ல கேட்கறது வந்து என் மேல இருக்க சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஓகே ரைட்டு. நான் யாருக்கு வேணா ஆயில் விற்பேன், எவ்வளவு வேணும் விற்பேன், எந்த கரன்சில வேணா வைப்பேன், ஓகே ரைட்டு. அதை பத்தி இல்லை, ஓபிசி அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, ஓகே ரைட்டு. இதுவரையும் இட்சல்ல பாம்லாம் போட்டல, அது காசு கொடு. அவர் சொல்றாரு நானும் காசு கேட்பேங்கிறாரு. ஏங்க அவர் நிறைய விஷயம் சொன்னாரு. ட்ரம்ப் ஓபன் தான் சொன்னாரு,
ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்டை. இப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல் கூட போல, ஒரு கப்பல் கூட வெளில போல, மூடி தான் இருக்கு. அப்ப இவர் எங்க திறந்து விட்டான்னு சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் யாராவது கேட்க, அதான் சொன்ன ஆபரேஷன் சிந்தூரே அவர் நிறுத்தினாரு. எப்படி அது? ஸோ அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுங்க. ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கவங்க பேச்சை கேட்கலாம். இந்த மாதிரி அதை வந்து நான் சொல்லலை, மேக்ரோன் சொன்னது. ஒரு 79 வயது வயோதிகருடைய எண்ணம் மாறுதலுக்கு உட்பட்டு எங்க நாட்டுடைய பொருளாதாரம் இருக்க முடியாதுன்னாரு. அதே தான் இப்போ இஸ்ரேலும் சொல்றான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ வேற வழி கிடையாது அவங்களுக்கு. இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பண்ணி நான் இந்த இடத்த விட்டு வெளில போயிடுறேன், சாமான் நிக்காலோ அவ்வளவுதான் நான் போயிடுறேன் அப்படின்றாரு. ட்ரம்ப் கௌரவ பிரச்சனையா அவருக்கு இருக்காது. ஏங்க கௌரவமா நாடா மொத்தமா நாடே பெரிய பிரச்சனைல போவாங்க. கௌரவம் எல்லாம் பார்த்துன்னு அமெரிக்கா வந்து இது வரைக்கும் எந்த போர்லையும் ஜெயிச்சதே இல்லைங்க. கௌரவம் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அமெரிக்காவுக்கு. ஏதாவது ஒரு போர் சொல்லுங்க. 1945 பெர்லின்ல கொடி ஏத்தந்து சோவியத் யூனியன் கொடி தான். இன்னி கூட பாத்தீங்கன்னா அந்த ரைஸ்டாக் மேல இருக்க கொடி ஏத்தன படம் வந்து பாத்தீங்கன்னா சோவியத் கொடி தான் பறக்கும். அதுக்கப்புறமா இவனுக்கு உள்ள வந்து திருடி எடுத்துன்னு போனது தான் அந்த கோல்டு கில்டர்லாம் ஜெர்மனில. ஜப்பான் சரண்டர் ஆறன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே சேர்ந்துதான் சண்டை போட்டாங்க. சரண்டர் ஆனன்னு சொன்ன பிறகு அணுகுண்டு போட்டு நான் பெரிய ஆளுன்னு மார்த்தட்டிக்கிற நாடு தான் அமெரிக்கா. சரி, கொரியா வார்ல என்ன பண்ணீங்க? ஒரு கோடை போட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க. அப்புறம் வியட்நாம் வார்ல என்ன பண்ணீங்க? அதே சாமான் நிக்காலோ. காபூல்ல சாமான் நிக்காலோ, இப்ப கீவ்லயும் சாமான் நிக்காலோ தான். அப்ப இங்க ஈரான்ல முதல்ல என்ன புதுசா வரப்போகுது? சாமான் நிக்காலோ தான். லிபியால இன்னைக்கு குப்பை மாதிரி இருக்கு, சிரியா குப்பை மாதிரி இருக்கு. ஈராக்ல இருந்து போறாங்க. இப்ப இந்த செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி அவங்க கிளம்புறாங்க ஈராக்ல இருந்து. இந்த பிராந்தியத்துல இருந்தே கிளம்புன்றான் அவன். சோ நீங்க வானம் ரோஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடு நடத்த முடியாது பாஸ். 38 ட்ரில்லியன் கடன் இருக்குது, 28 ட்ரில்லியன் தான் ஜிடிபி, 130% ஊந்தான் மொத்தம் ஊழும். இப்ப இதெல்லாம் ஒத்துக்கினாலுமே அமெரிக்கா கிட்ட எங்க பணம் இருக்குன்னு தெரியல. புரியுதுங்களா? இந்த போர் தோத்த உடனே நிறைய பிரச்சனை அமெரிக்கா ஃபேஸ் பண்ணும், நிறைய கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓபிசி செத்து போயிடும். ஓபிசின்ற ஒரு கூட்டமைப்பே இருக்காது. பெட்ரோ டாலர் சிஸ்டம் அவ்வளவுதான். புஷ், ஈராக்கு, ஈரானு இவங்க எல்லாம் சேர்ந்து யாருக்கு வேணா ஆயில், ஆல்ரெடி யூஏஇ ஓபிசில இருந்து வெளில வந்துட்டான். எந்த கரன்சில வேணா விற்பான், எவ்வளவு வேணா விற்பான், யாருக்கு வேணா விற்பான். ஸோ ஹெகிமோனி காலி. ஸோ நீங்க எப்படி அந்த பணத்தை திருப்பி தருவீங்க? ஸோ இங்க ப்ராப்ளம் வந்து நிறைய கேள்விகளுக்கு அமெரிக்கா பதில் சொல்லும். அது பதில் சொல்லாம கூட பரவாயில்ல, நான் போறேன்னு ரெடி ஆனதுக்கான ரீசன் தான் நிக்க நிறைய கேள்விகள் பதில் சொல்லணும். அதனால இதோட போதுன்ற மாதிரி ஒரு கிளம்புறாரு. நிச்சயமா பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை தளத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வந்தே மாதரம்.